அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 62வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னா, நம்ம எல்லோருக்கும் பெரும்பாலும் எல்லோருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியும் விஷயம். குலதெய்வ கோயிலும் இருக்கும். அங்கங்கே அவங்க ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் சுற்றுலாவில் எங்கேயாச்சும் குலதெய்வம் கோயில் இருக்கும். அப்படி அந்த குலதெய்வ கோயில் வந்து அவங்க வழிபாடு பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, மற்ற நாள் அதாவது கல்யாண நாள் போன்ற நாட்களில் போய் பிறந்த நாள் போய் அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வருவாங்க. அப்படி வழிபட்டு வரும்பொழுது நம்ம மாதம் போகிறோம் அல்லது 2 மாதம் ஒருத்தர் போகிறோம், அது ஏன் போகிறோம், வருஷம் உதவி போனால் போதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்து வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை வந்து கும்பிடுவாங்க. இது சரியா அப்படின்னா நிச்சயமாக சிவன் சொத்து குலநாசம் சொல்கிற மாதிரி குலதெய்வத்தோட சொத்துமே அது ஜாஸ்தி தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்றீங்களா, வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் வச்சு கும்பிட்றீங்களா, அது முடிஞ்சோடி கூட அதை அங்கேயே கூட டிஸ்பியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுங்கையோட, அதாவது போகிறப்ப பணத்தோடு வாங்கிட்டு போங்க, வரப்பு வெறுங்கையோட வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு எந்த ஒரு இதுவும் எடுக்காதீங்க, மண்ணில் எடுத்துடாதீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாதவங்க பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இங்கெல்லாம் போகிறப்ப அந்த கடல் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. இதுவும் நிச்சயமாக வந்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. அந்த கோயில் சொத்து அந்த கோயில் தான் இருக்கணும், அது வெளியே வரக்கூடாது. நாம் தான் போய் அதை கலந்துக்க மொழியாக அது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அந்த வீடு வேறு கோயில் வேறு. மேலும் பல நல்லா தெரிவிக்கிட்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.